வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, திலீப் குமார் அவர்கள் எழுதிய தீர்வு சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையை சொல்வதற்காக கோவையில் இருந்து சென்னைக்கு தாமதமாக வந்து தொலைந்த நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்து எனது ஒற்றை பெட்டியுடன் போர்ட்டர்களின் வயிற்றெரிச்சல்களையும் சுமந்து ஆர்வமாய் அருகில் வந்த ரிக்ஷாக்காரன்களை ஏமாற்றி அவசரமாய் வால்டாக்ஸ் ரோட்டை கடந்து ஒரு சின்ன சந்தில் நுழைந்து தங்கசாலை தெருவை அடைந்து நடக்கிற என்னுடன் இந்த ஏப்ரல் மாத காலையில் மண்டையை பிளக்கிற வெயிலில் உங்களையும் அழைத்து வந்ததற்கு மன்னிக்கவும். வால்டாக்ஸ் ரோட்டுக்கும் ரத்தன் பஜாருக்கும் இடையே சிக்கித் தவிக்கிற 7-8 சந்துகளில் இந்த தங்கசாலை தெரு மட்டும்தான் கொஞ்சம் அகலமாகவும் நடக்க சௌகரியமாகவும் இருப்பது. இது வட இந்தியர்கள், குறிப்பாக குஜராத்திகள் அதிகமாக வாழ்கிற பகுதி. அதனால் இங்கே ஆடம்பரமும் அசிங்கமும் அளவுக்கு அதிகமாகவே தென்படும். ஆடம்பரம் என்று நான் குறிப்பிடுவது இவர்கள் அணிந்திருக்கும் உடைகளை. மற்றபடி அசிங்கம் என்றது அவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து தெருவுக்கு இடம் மாற்றிய கசடுகளை. வீடுகளை சுத்தமாகவும் வாசல்களை அசுத்தமாகவும் வைத்துக் கொள்வதில் இந்த குஜராத்திகள் மிகவும் சிரத்தை உடையவர்கள். மேலும் அழுக்கான சூழ்நிலைகளுக்கு தங்கள் மனதையும் மூக்குகளையும் பழக்கப்படுத்திக் கொள்வதில் இணையற்றவர்கள். மணி 8:45. கடைகளும் ஆபீஸ்களும் திறக்கப்பட்டு கொண்டிருந்தன. பள்ளிக்கூட குழந்தைகள் விரைந்து கொண்டிருந்தனர். ஜனங்கள் பளிச்சென்று சுத்தமாக காட்சியளித்தனர். காந்தி குல்லாய் சேட்ஜிகளும் நாகரிகமாக உடுத்தி கொண்ட அவர்களது மக்கு பிள்ளைகளும் நிறையவே குழுமத் தொடங்கி விட்டிருந்தனர். பரவலாக வெளிநாட்டு கார்களும் ஸ்கூட்டர்களும் மோட்டார் சைக்கிள்களும் அணிவகுத்து நின்றன. நிச்சயமாக இந்த குஜராத்திகள் சம்பாதிக்க தெரிந்தவர்கள். புகழ்பெற்ற ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த தங்கசாலை தெருவில்தான் இருக்கிறது. தெப்பக்குளம் உள்ள பெரிய கோவில் இது. இந்த கோவிலின் பிரதான பிரகாரம் அளவில் மிக பிரம்மாண்டமானது. சிலைகளுடனும் பெரிய பெரிய ஸ்தூபிகளுடனும் அவைகளில் அழகான சிற்ப கலைகளுடனும் மிக கம்பீரமாய் காட்சியளிக்கும். நகரத்தில் உள்ள மற்ற எல்லா புகழ்பெற்ற கோவில்களைப் போல் இதுவும் வழக்கமாக போகிறவர்களுக்கு சுவாரஸ்யமற்றதாகவும் போகாதவர்களுக்கு பேரழகாயும் காட்சியளிக்கும். கோவில் வாசலில் இடப்பக்கம் பலகாரம் விற்கிற ஒரு சேட்ஜிக்கும் வடப்பக்கம் தேங்காய் விற்கிற செட்டியாருக்கும் பூ விற்கிற பட்டணத்து கவுண்டச்சிக்கும் வளையல் விற்கிற ஒரு சேட்டுக்கும் விற்றாலும் தீராத கொள்முதலாகிய வியாதிகளை கடைபிடித்த சில பிச்சைக்காரர்களுக்கும் புகலிடம் கொடுத்திருந்த ஏகாம்பரேஸ்வரர் அமைதியாய் உள்ளே உட்கார்ந்திருந்தார். இந்த கோவிலை சுற்றி பா வடிவில் நெளிகிற 3 சின்ன சந்துகளின் ஒட்டுமொத்தமான பெயர் ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரம். என் மாமா வீடும் நான் சொல்ல போகிற கதையின் களமும் இங்குதான். நான் இடது பக்கம் திரும்பி அந்த பாவில் நுழைந்தேன். இந்த சின்ன சந்தின் மூலையில் 2 பெரிய கட்டிடங்களுக்கிடையே திணறி ஒளிந்து கொண்டிருக்கும் என் மாமா வீடு. ஒரு பக்கம் கோவில் சுவர், மறுபக்கம் வீடுகள். 1-2 தவிர எல்லாம் திண்ணைகளற்ற பெரிய வீடுகள். இங்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் ஒரு ஆரம்ப பள்ளியும் உண்டு. அதனால் தெருவில் இப்போது நிறைய சிறுவர்கள் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தனர், இன்றியமையாத ஐஸ்காரனுடன். நான் மனதில் எதையும் வாங்கிக் கொள்ளாமல் வேகமாக நடந்தேன். மாமா வீட்டு வாசல் தெரிந்தது. ஏனோ அவர் முகம் நினைவுக்கு வந்தது. தொடர்ந்து அவர் குடும்பத்தினர் முகங்கள் அனைத்தும் மனதில் தோன்றி மறைந்தன. வாசலில் சில குஜராத்தி இளம் பெண்கள் குழாயுடன் மல்லாடி கொண்டிருந்தார்கள். எனது வரவை அவர்கள் கடுமையான மௌனத்தை அனுஷ்டித்து கொண்டாடினார்கள். நான் அவர்கள் அனைவரையுமே பார்த்தேன். எல்லா முகங்களும் சுமாராகவே இருந்தன. இத்தனைக்கும் அந்த கட்டிடத்தில் மட்டும் 30 குடும்பங்கள் இருந்தன. இருந்தும் மருந்துக்கு கூட ஒரு அழகு இல்லை. மேல் மாடியில் வசிக்கிற ஊர்மிளாவை நிற்க முதலில் இந்த கட்டிடத்தின் பூகோள ரீதியான அமைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டிடத்தின் நடுவில் ஒரு பெரிய 18x18 முற்றம். இந்த கட்டிடத்தின் 2வது மாடிக்கு மேல் இருக்கிற வானத்தை சதுரமாக வெட்டி காட்டும் இது. மாடிகளில் வசிக்கிறவர்கள் கல்கத்தா பீடாக்களை குதப்பி உமிழுவதற்காகவும் மற்றபடி வருணனுக்காகவும் சூரியனுக்காகவும் கட்டப்பட்டது. இந்த முற்றத்தை சுற்றி எதிரும் எதிருமாக எதிரும் புதிருமாக புதிரும் புதிருமாக 6 வீடுகள். முற்றத்தின் நடுவே நடந்தால் 2 பக்கங்களிலும் 2 வீடுகள். அடுத்து 2 பக்கங்களிலும் 2 சிறு முற்றங்கள்.
இடது பக்க முற்றத்தின் கடைசியில் 2 கழிவறைகள், வலது பக்க முற்றத்தின் மையத்தில் ஒரு கிணறு, அதை அடுத்து இன்னும் 2 வீடுகள். இன்னும் சற்று நகர்ந்தால் மேலே செல்லும் அழுக்கான மாடிப்படிகள். இதே மாதிரி மேல் மாடியிலும். மொத்தம் 30 குஜராத்தி குடும்பங்கள் வாழ்கின்ற அழுக்கான கட்டிடம் இது. அந்த முற்றத்தையும் அந்த 6 வீடுகளையும் பிரித்து 2½ அடி அகலமுள்ள ஒரு நடைவெளி சுற்றி ஓடும். அநேகமாக இந்த நேரத்தில் அந்த 6 வீட்டு கதவருகேயும் பெண்கள் உட்கார்ந்து கொண்டு மும்முரமாக ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு பெண் எச்சில் பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருப்பாள், இன்னொருத்தி துணிகளை துவைத்து கொண்டிருப்பாள், மற்றவர்கள் அரிசியையோ கோதுமையையோ சுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். வழக்கமாக திருமணத்திற்கு பின் ஊதிப்போகிற உடல்வாக உடையவர்களாக இருந்தாலும் இந்த பெண்கள் நல்ல உழைப்பாளிகள். இவர்கள் அறிவற்றவர்களும் அடங்கா பிடாரிகளும் கூட. எல்லா பெண்களையும் போல் இவர்களும் சண்டையிலும் ஊர் வம்பிலும் மிக நாட்டமுடையவர்கள். மட்டமான இந்தி படங்களிலும் இனிமையான இந்தி பாடல்களிலும் உணவு வகைகளிலும் அழகிய உடைகளிலும் தங்கள் உலகை அடக்கி கொண்டவர்கள். இதை தவிர பிரக்ஞையே இல்லாமல் இனத்தை பெருக்குகிற பழக்கமும் உண்டு. இந்த கட்டிடத்தில் உள்ள 30 குடும்ப தலைவிகளுக்கு தலா ஒவ்வொருத்திக்கும் குறைந்தபட்சம் 5 வாரிசுகளாவது இருக்கும். என் மாமாவுக்கு கூட 5 தான். முழுக்க முழுக்க நடுத்தர வர்க்க குடும்பங்கள் வாழ்கிற இங்கே இந்த ஜனத்தொகை பெருக்கம் இயல்பான ஒன்று, தவிர்க்க முடியாததும் கூட. இங்கு வாழ்கிற ஆண்கள் மிக சாதுவானவர்கள், மனைவிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். இந்த சராசரி வாழ்க்கையில் நசிந்து கொண்டிருக்கும் தங்கள் நிலையை நாளெல்லாம் நொந்து கொள்கிறவர்கள். தங்கள் மனைவிகளுக்கு ஏதோ பெரிய துரோகத்தை கற்பித்து விட்டதாக கற்பனை செய்து கொண்டு குற்ற உணர்வுடன் உலவி வருகிறார்கள். மாதத்தில் 29 நாட்களும் சம்பளத்தை எதிர்பார்ப்பவர்கள். சனிக்கிழமை தோறும் சினிமாவுக்கு போக இயலாததால் மட்டுமே பஜனை பாடப் போகிறவர்கள். எப்போதாவது செய்தித்தாளை இரவல் வாங்கி படிப்பவர்கள். மற்றபடி வாழ்க்கையை ரொம்பவும் சுமப்பவர்கள். இவர்கள் ஆண்கள் என்பதற்கு இவர்கள் பெற்ற குழந்தைகளைத் தவிர நமது கண்களுக்கு தெரிகிற, மனதுக்கு புரிகிற வேறெந்த ஆதாரமும் கிடைப்பது சந்தேகமே. பொதுவாக இந்த குஜராத்திகள் தமிழர்களை பற்றி மிகவும் மோசமான அபிப்பிராயங்கள் உடையவர்கள். உள்ளே நுழைந்ததும் என்ன ஆச்சரியம்! முற்றம் வெறிச்சோடி அழுக்காய் கிடந்தது. நடைவெளியும் சுத்தமாக இருந்தது. ஓரங்களில் பிளாஸ்டிக் கம்பிகளில் நேற்று உலரப்போட்ட துணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. ரொம்பவும் அமைதியாய் இருந்தது. நான் முற்றத்தை தாண்டி மாடிப்பக்கம் பார்த்தேன். கிணற்றை சுற்றி ஒரே கும்பல். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நின்று கொண்டிருந்தனர். என் மாமா அந்த கும்பலின் நடுவில் நின்றபடி கிணற்றுக்குள் மிக சிரத்தையாக எதையோ தேடிக் கொண்டிருந்தார். நான் அவர்களை நெருங்கியதும் ஒரு கணம் எல்லோரும் என்னை பார்த்தார்கள். மாமாவும் என்னை பார்த்து முதலில் ஒரு கணம் வியப்படைந்து பின் லேசாக முறுவலித்தார். நீ மேல போயிரு, நான் தோ வந்துட்டேன் என்ற குஜராத்தியில் கூறினார். ஆவலை அடக்கியபடி மேலே போக மாடிப்படிகளை அடைந்தேன். எதிரில் இறங்கி வந்த கோபால் பாயிடம் என்ன விஷயம் என்று கேட்டேன். என்னத்து சொல்ல திலீப் பாய், தண்ணீரின் கதைதான் பெரிய கதையாகி விட்டிருக்கிறது. வீட்டில் குடிப்பதற்கு ஒரு துளி தண்ணீர் இல்லை. இந்த லட்சணத்தில் கிணற்றில் எலி விழுந்து இறந்து விட்டது. பாபுபாய் பாவம், 8 மணியில் இருந்து அதை வெளியே எடுக்க முயல்கிறார், முடியவில்லை என்று குஜராத்தியில் சொல்லி வருத்தப்பட்டார். வழக்கமான முகஸ்துதிகளுக்கு பின் நகர்ந்து போய் கும்பலுடன் ஐக்கியமானார் அவர். நான் மேல் மாடியை அடைந்து வீட்டுக்குள் நுழைவதற்கும் சந்திரா, என் மாமாவின் மூத்த மகள், பெருக்கி முடித்து நிமிர்ந்து என்னை சந்திப்பதற்கும் சரியாக இருந்தது. அவள் மகிழ்ச்சியுடன் சிரித்து என்னை உபசரித்தாள். மாமி சமையல் கட்டில் இருந்து வந்து, வா, எப்ப வந்த என்று வரவேற்றாள். பிறகு என் வீட்டாரின் க்ஷேம நலத்தை விசாரித்தாள். நான் பதில் கூறிவிட்டு ரயிலின் தாமதமான வரவை பொதுவாக முறையிட்டு கொண்டேன். எனக்காக அவள் டீ போட உள்ளே சென்றாள். என் மாமா வீடு ரொம்பவும் கச்சிதமான ஆனால் சிறிய வீடு. ஒரு பெரிய ஹால், அதன் கோடியில் இடப்பக்கம் ஒரு அறையும் வலப்பக்கம் ஒரு அறையும் இருக்கும். இடப்பக்க அறை சமையல் அறை, வலப்பக்க அறை குளியல் அறை, சயன அறை, ஸ்டோர் ரூம் எல்லாம் அதுதான். ஆண் குழந்தைகள் விளையாட சென்றிருக்க வேண்டும். மாமாவுக்கு 2 பெண்கள். பூர்ணா சமையல் கட்டில் இருந்தாள். 3 பையன்கள், கனு, பிரஜேஷ், தீபக். பாட்டி கோவிலுக்கு போய்விட்டிருந்தாள். காலை 5 மணிக்கு போய் 10:30 அல்லது 11 மணிக்குத்தான் வருவாள். பாட்டி ரொம்பவும் மடி, ஆசாரம் ஆகியவற்றை அனுஷ்டிப்பவள். ஒவ்வொரு முறையும் நான் இங்கு வரும்போது
எனது உயரத்தை உத்தேசித்து இவள் செய்கிற முதல் காரியம் மடிக்கோலால் மேலே உலர்த்தி இருக்கும் துணிகளை ஓரங்களுக்கு நகர்த்துவதுதான். அப்படியும் தப்பித்தவறி அவளது ஆடைகளை நான் தொட்டுவிட்டால் அவைகளை மீண்டும் துவைக்க சென்று விடுவாள். இந்த கட்டிடத்தில் எல்லோரையும் விடவும் வயதில் முதிர்ந்தவள் இவள்தான். லௌகீக விவகாரங்களில் மிக மிக விவேகம் உள்ளவளாகவும் ஆன்மீக விசாரங்கள் நிறைந்த ஒரு தெளிந்த சிந்தனாவாதியாகவும் கருதப்பட்டும் மதிக்கப்பட்டும் வந்தாள். நான் கழிவறை பக்கம் பார்த்தேன். என்ன அதிசயம்! காலியாக காத்திருந்தது. பொதுவாக இந்த மேல் மாடியில் வாழ்கிற 60 ஜீவன்களின் உபயோகத்திற்காக கட்டப்பட்ட 2 கழிவறைகள். இந்த 9:15 மணி உச்சக்கட்டத்தில் இப்படி காலியாய் இருப்பது ரொம்பவும் அரிது. ஆச்சாரம் மிகுந்த என் மாமா வீட்டு நியதிப்படி இந்த கழிவறையை உபயோகிக்க சில கண்டிப்பான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த கழிவறை பிரயாணம் வெகு நேர்த்தியான ஒரு அனுபவம். முதலில் தண்ணீரை ஒரு சிறிய பிளாஸ்டிக் செம்பில் உடைந்து போன சிமெண்ட் தொட்டியில் இருந்து எடுத்து தண்ணீர் வராத ஒரு குழாயடியின் சின்ன சுற்று சுவர் மேல் வைத்து விட வேண்டும். மாடியின் ஓர சுவரின் மூலையில் ஒரு 4 கிலோ டால்டா டின் கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கும். அதை இடது கையால் எடுத்து கொண்டு சென்று கழிவறைக்கு போகிற ஒரு சின்ன நடைவெளியின் முகட்டில் வைத்துவிட்டு வலது கையால் ஒரு பிளாஸ்டிக் வாளியில் மீண்டும் உடைந்து போன சிமெண்ட் தொட்டியில் இருந்து நீரை மொண்டு அந்த டின்னை நிறைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த டின்னை இடது கையால் சுமந்து அந்த நடைவெளி எங்கும் அந்த மேல் மாடி குழந்தைகள் கழித்து உண்டாக்கிய சிறுநீர் தீவுகளை லாவகமாக தாண்டி முதலில் தென்படுகிற கழிவால் நிறைந்து வழிகிற 1 மாதத்திற்கு அருவருப்பு ஊட்டவல்ல கழிவறையை தவிர்த்து அடுத்ததில் வழுக்காமல் உட்கார்ந்து என்னை மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்தியையோ டி.எஸ். எலியட்டையோ நினைத்து லயித்து விட வேண்டும். அதாவது அடுத்த வீட்டு பெண் தவிப்பும் வேதனையும் தொனிக்கிற குஜராத்தியில் அந்தர் கோன்சே ஜல்தி நிக்லோ, உள்ளே யார் இருக்கிறீர்கள், சீக்கிரம் வெளியேறுங்கள் என்று கெஞ்சி எழுப்பி விடுகிறவரை தலையை குனிந்து வெளியே வந்து நடைவெளியை கடந்து காத்திருக்கிற பெண்ணை தவிர்த்து நேரே சென்று டால்டா டின்னை இறந்த இடத்தில் இருந்த மாதிரி வைத்து அதன் அருகில் இருக்கும் தேய்ந்து போன 501ஐயோ ரெக்ஸோனாவையோ லைஃப் பாயையோ எடுத்து குழாயடி சுற்று சுவரில் நிறைத்து வைத்த பிளாஸ்டிக் செம்பை 2 மணிக்கட்டுகளினாலும் இறுக்கி லேசாக கவிழ்த்து கைகளை நனைத்து சோப்பை தேய்த்து கும்மி அடிக்கிற அபிநயம் பிடித்து செம்பை இன்னும் நன்றாக கவிழ்த்து கைகளை கழுவிவிட்டு கொண்டு விட வேண்டும். பிறகு செம்பை சாதாரணமாக எடுத்து சென்று கால்களை கழுவி கொள்ளலாம். நான் இந்த சடங்குகளை மிக அலட்சியமாக செய்து முடித்துவிட்டு வந்தேன். மாமி எனக்காக டீ தயாராக வைத்திருந்தாள். அவள் வெளிரிப்போன நீலப்புடவை உடுத்தியிருந்தாள். மாமியின் சிவந்த மேனிக்கு பிரகாசமான நிறங்கள் எடுப்பாக இருக்கும். ஆனால் அவளை நான் எப்பொழுது பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெளிரிப்போன நிறத்தில் உடுத்தி கொண்டிருப்பாள். நான் மனதுக்குள் மாமாவின் புடவை ரசனையை சபித்து கொண்டேன். கிணற்றடியில் இப்போது கூட்டம் குறைந்து காணப்பட்டது. பெண்கள் போய்விட்டிருந்தனர். ஆண்களும் 2-3 இளைஞர்களும் ஒரு சில குழந்தைகளும் மட்டுமே இருந்தனர். ஆண்கள் அனைவரும் பாக்கெட் வைத்த லாங் கிளாத் பனியன்களும் வெள்ளை பைஜாமாக்களும் அணிந்திருந்தனர். மாமா மட்டும் ஒரு நைந்து போன கையில்லாத ஸ்வெட்டரும் வேட்டியும் அதை பிடித்து நிறுத்த ஒரு மட்டமான தோல் பெல்ட்டையும் அணிந்து கொண்டிருந்தார். மாமா எல்ஐசியில் சுமார் 20 ஆண்டுகளாக வேலை செய்கிறவர். இந்த கட்டிடத்தில் மிக அதிகமாக படித்தவர்கள் வரிசையில் முன்னணியில் நிற்பவர். அந்த காலத்து எஸ்எஸ்எல்சிக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மோகத்தில் தனது வண்டியை ஓட்டிக் கொண்டிருப்பவர். குறிப்பாக இங்கே இவருடைய ஜம்பம் 100க்கு 100 பலிக்கிறது. இப்போதும் அவர் கிணற்றில் லயித்திருந்தார். கிணற்றுக்கு மேலே ஒரு தகர கூரை போடப்பட்டிருந்தது. அதனால் கிணற்றுக்கு வெளிச்சம் வராமல் மிக இருட்டாக இருந்தது. ஒரு இளைஞன் டார்ச் விளக்கால் கிணற்றுக்குள் ஒளியை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். கிணற்றில் கருப்பாக ஏதோ மிதந்து கொண்டிருந்தது. அதை எலி என்று ஊர்ஜிதப்படுத்தினார்கள். இறந்து போன எலியை எடுக்க தங்களுடைய வாளிகளை தர யாரும் சம்மதிக்கவில்லை. குறிப்பாக மாமா தன் வீட்டு வாளியை தர சம்மதிக்கவில்லை. அதனால் ஒரு பழக்கூடையை கயிற்றில் கட்டி கீழே இறக்கியிருந்தார்கள். கூடையின் ஒரு பக்கத்தில் மட்டும் கட்டப்பட்டிருந்ததால் கூடை ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டிருந்தது. நீரின் அழுத்தத்தால் அது மேலும் கதகதப்பாகி போனது. என்றாலும் எலியை எடுக்கும்போது தண்ணீர் கூடையில் இருந்து வழிந்து
எலி மட்டும் சிக்கிவிடும் என்று இவர்கள் கூறினார்கள். இதில் இருக்கும் சௌகரியத்திற்கு பின்னால் ஒரு சாமர்த்தியமும் ஒளிந்து கொண்டிருந்தது. நிச்சயமாக இது மாமாவின் யோசனையாகத்தான் இருக்க வேண்டும். சுயநலத்திற்காக மனிதன் கையாளும் சாமர்த்தியம் சில சமயம் இந்த மாதிரி சுவாரஸ்யமாகவும் இருப்பது உண்டு. எலி இப்போது கிணற்றின் ஓரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. சுமார் அரை மணி நேரமாக அது அங்கேயே இருப்பதாக கூறினார்கள். இந்த விஷயத்தை மற்றவர்கள் என்னிடம் கூறும்போது மாமாவுக்கு தனது திறமையை மற்றவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்ற கற்பனை வந்து கூடவே கோபமும் வந்தது. என்றாலும் அவர் மிக பொறுமையாக செயல்பட்டார். அந்த எலியை வெளியே எடுத்து போடுவதை ஒரு சவாலாகவே ஏற்றுக்கொண்டிருந்தார். காந்திலாலும் சந்திரகாந்தும் அண்டை வீட்டுக்காரர்கள். இடையிடையே இவர்கள் ஷூ தயு பாபு ஷூ தயு என்று குஜராத்தியில் கேட்டுக்கொண்டிருந்தனர். இவர்கள் கேட்கிற ஒவ்வொரு முறையும் மாமா தனது கண்களையும் புருவங்களையும் சுருக்கி தான் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறோம் என்ற உண்மையை மனதுக்குள் ரசித்து அசட்டுத்தனமாக ஆனந்தப்பட்டு முன்னை விட இன்னும் சற்று சிரத்தையுடன் தனது வேட்டையில் ஈடுபட்டார். போராட்டம் நீண்டது. கடைசியில் அவர் பொறுமையை இழந்து ஆக்ரோஷமாக ஆனால் வெகு நேர்த்தியான சில சேஷ்டைகளை செய்தார். உலக்கையால் இடிக்கிற மாதிரியும் மாவை ஆட்டுகிற மாதிரியும் பட்டம் விடுகிற மாதிரியும் கடைசியாக ஒரு மாலுமியைப் போலவும் பல வித்தைகள் செய்தார். வித்தை பலித்தது. எலி கிணற்றின் மையத்திற்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் அதை வெளியே எடுப்பது சுலபம் என்று எல்லோருக்கும் பட்டது. எல்லோருக்கும் மனதுக்குள் உற்சாகம் பொங்கி வழிந்தது. மாமா ஒரு கப்பற்படை அதிகாரியைப் போல் விளக்கு பிடிப்பவனுக்கு ஆணைகள் பிறப்பித்தார். அலட்சியமாக அருகில் நின்றவர்களை விலக சொன்னார். பிறகு கயிற்றை கீழே இறக்கினார். மிக நிதானமாக, பின் மெல்ல மிக நயமாக கயிற்றை சரியாக எலிக்கு அருகே கொண்டு வந்தார். மறுகணம் ஒரு அசாத்திய வேகத்துடன் கயிற்றை மேலே இழுத்தார். எல்லோரும் ஆர்வமாய் கிணற்றுக்குள் எட்டி பார்த்து ஏமாந்தார்கள். கூடை காலியாகவே மேலே வந்திருந்தது. எலியோ மீண்டும் கிணற்றின் ஓரத்திற்கே போய் தேங்கிவிட்டது. மாமா அசடு வழிந்தார். எலியின் மேல் அவருக்கு கோபமாக வந்தது. மாமா மீண்டும் மீண்டும் அசடு வழிந்தார். சுமார் 3/4 மணி நேரம் எலி போக்கு காட்டியது. கடைசியாக 10:15 மணிக்கு எலி வெளியே எடுக்கப்பட்டது. எலியின் பிணத்தை பார்க்க கூசி குழந்தைகளும் பெரியவர்களும் நகர ஆரம்பித்தனர். தனது ஆண்மையையும் தைரியத்தையும் வெளிக்காட்ட இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று கருதிய யாரோ ஒரு இளைஞன் கூடையுடன் எலியை வெளியே எடுத்து சென்றான். மாமா வெற்றி பெற்ற கஜினி முகமதாகவும் சீசராகவும் நெப்போலியனாகவும் உணர்ந்தார். தொடர்ந்து அவர் தன்னை சுற்றியிருந்த 7-8 குஜராத்தி இளைஞர்களுக்கு தான் அந்த எலியை வெளியே எடுத்த விதத்தை பற்றி ஒரு அரசியல்வாதியின் சொல் ஆடம்பரத்துடன் ஒரு கட்டிட இயல் நிபுணரின் அபிநயங்களுடனும் 15 நிமிடங்களுக்கு விளக்கினார். மாமாவின் விரிவுரை முடிந்த பின் காந்திலாலும் ஜெயந்திலாலும் மற்ற சிலரும் இப்போது கிணற்று நீரை குடிக்க உபயோகிக்கலாமா என்ற ஒரு நியாயமான கேள்வியை கலக்கத்துடன் கேட்டார்கள். இதுவரை இதை பற்றி சிந்திக்காத மாமாவே சற்று அதிர்ந்து போனார். அவரது மனதின் பின்னணியில் வேகமாக பாய்ந்த பயங்கள் அவர் முகத்தில் நன்கு தெரிந்தன என்றாலும் உடனே சமாளித்துக் கொண்டார். தனது தயக்கம் இந்த சிஷ்யர்களிடையே தனக்கிருக்கும் குரு ஸ்தானத்திற்கு ஊறு விளைவித்துவிடும் என்று கருதிய அவர் உடனே இல்ல இல்ல அப்படியே உபயோகிக்க கூடாது. ஹெல்த் ஆபீஸில் போய் சொன்னால் அவர்கள் ஏதாவது மருந்து தெளித்து விடுவார்கள் அல்லது நாமாகவே சிறிது குளோரினை தூவி விட்டு விட வேண்டும் என்று கூறிவிட்டு நகர ஆரம்பித்தார். எல்லோரும் தலைகளை ஆட்டி அதை ஆமோதித்தாலும் அவர்கள் முகத்தில் கலவரமும் பீதியும் நிறைந்து காணப்பட்டன. தஞ்சாவூர் குஜராத்தியான சந்திரகாந்த் மாமாவிடம் ஹெல்த் பீஸ் மா தமே ஜஷோ அம்னே கா ஆமா சமஞ்ச் படே பாபுபாய். ஹெல்த் ஆபீஸுக்கு நீங்கள் செல்வீர்களா? எங்களுக்கு இதில் ஒன்றும் புரியாது பாபுபாய் என்று கெஞ்சும் குரலில் கேட்டார். மாமா அதில் தனக்கு சிரமம் ஏதும் இல்லை என்றாலும் தனக்கு அந்த வட்டாரத்து ஹெல்த் ஆபீசர் எங்கே இருக்கிறது தனக்கு அந்த வட்டத்து ஹெல்த் ஆபீஸ் எங்கே இருக்கிறது என்று தெரியாது என்றும் மேலும் தனக்கு ஆபீஸ் செல்ல ஏற்கனவே தாமதமாக விட்டிருந்ததாகவும் கூறி நழுவி விட்டார். தனது வீட்டிலும் குடிக்க தண்ணீர் அரை குடம்தான் இருந்தது என்பதை அவர் உணர்ந்திருந்தாலும் இந்த காரியத்தை செய்ய தனக்கு அவகாசம் இல்லை என்று தன்னை தானே ஏமாற்றிக் கொண்டார். மாமா என்று மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லோரும் இதே மாதிரி ஏதோ ஒரு சாக்கை சொல்லி
ஹெல்த் ஆபீஸுக்கு போவதையும் அங்கு இருக்கப் போகிற அதிகாரியை எதிர்கொள்வதையும் தவிர்த்தார்கள். தங்களைத் தவிர யாராவது ஒருவர் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று மட்டும் மிக விரும்பினார்கள். இதற்கிடையில் மேலே இருந்து கீழே வந்த கோவிந்த்ஜி சேட் என்கிற பணக்கார டிவி வைத்திருக்கிற கிழவர் மேலோட்டமாக கிணற்றில் இருந்து 15 அல்லது 20 குடங்கள் நீரை இறைத்து கீழே ஊற்றிவிட்ட பிறகு தண்ணீரை உபயோகிக்கலாம் என்று அரிய யோசனை கூறி அதை மற்றவர்கள் மூலம் செயல்படுத்தவும் செய்தார். மூச்சிறைக்க இதை செய்து முடித்த பிறகும் எல்லோரும் கிணற்றையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். தனது பெரிய முதிர்ந்த சரீரத்தை சுமந்து கொண்டு கைத்தடியுடன் பாட்டி வாசல் பக்கமாக வருவது தெரிந்தது. வெள்ளையில் சிறிய கருப்பு பூக்கள் நெருக்கமாக அச்சிடப்பட்ட சேலையை உடுத்தியிருந்தாள். கழுத்தில் துளசி மாலையுடனும் முகத்தில் தெளிவோடும் வந்து கொண்டிருந்தாள். இந்த கலேபரத்தில் யாரும் பாட்டியை கவனிக்கவில்லை. அருகில் வந்த பின் அவளாகவே விஷயத்தை விசாரித்தாள். விஷயமும் பிரச்சனையும் அவள் முன் வைக்கப்பட்டன. பாட்டி சிறிது யோசித்தாள். பிறகு, சாலோ ஹூ தம்னே ஏக் ரஸ்தோ பதாவு, வாருங்கள், நான் உங்களுக்கு வழி காட்டுகிறேன் என்று கூறினாள். எல்லோரும் அவளை பின்தொடர்ந்து மேலே வந்தனர். ஹாலில் கனுவும் பிரஜேஷும் மல்யுத்தம் செய்து கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்த பாட்டி சாதகமான கோணத்தில் இருந்த கனுவின் புட்டத்தில் லேசாக ஆனால் வலிக்கிற மாதிரி கைத்தடியால் அடித்து ஏசிவிட்டு சமையலறை கதவருகே இருந்த ஒரு தேக்கு பீரோவின் முன் உட்கார்ந்து கொண்டாள். பிறகு அதை மெதுவாக திறக்க ஆரம்பித்தாள். பீரோவினுள் சின்ன சின்ன விக்கிரகங்கள் ஜரிகை துணிகள் அணிவிக்கப்பட்டு குட்டி குட்டி மத்தைகளின் மேல் உட்கார்ந்திருந்தன. ஒரு மூலையில் காவி துணியில் ஏதோ முடிந்து வைக்கப்பட்டிருந்தது. பாட்டி அதை நிதானமாக எடுத்து அவிழ்த்தாள். அதனுள் மிக சிறிய மண் குடம் இருந்தது. அதன் வாய் சுத்தமான ஒரு வெள்ளை துணியால் கட்டப்பட்டிருந்தது. பாட்டி பூர்ணாவுக்கு குரல் கொடுத்து ஒரு கிண்ணத்தை வரவழைத்தாள். பின் குடத்தின் வாய் துணியை அவிழ்த்து அதில் இருந்த சிறிது நீரை கிண்ணத்தில் ஊற்றினாள். அங்கு ஒரு நிசப்தம் நிலவியது. எல்லோரும் அவளையே பொறுமையின்றி பார்த்து கொண்டிருந்தனர். பாட்டியோ சிறிதும் அவசரமில்லாமல் அந்த பீரோவை நன்றாக மூடிவிட்டு திரும்பினாள். கதவருகேயும் கதவுக்கு வெளியேயும் குழுமி நின்றவர்களில் முன்னால் இருந்த பிரான்ஜிவன்லாலை சமிக்ஞையால் உள்ளே அழைத்தாள் பாட்டி. சிறிது நேரமாக தலையை குனிந்திருந்ததால் பாட்டியின் மூக்கு கண்ணாடி மூக்கின் மையத்திற்கு நழுவி விட்டிருந்தது. அவள் கிண்ணத்தை சிறிது முன்னால் நகர்த்தி தலையை லேசாக உயர்த்தி விழிகளை இன்னும் சற்று உயர்த்தி மூக்கு கண்ணாடிக்கப்பால் பார்வையை செலுத்தி பேசினாள். லியோ ஆ கங்கா ஜல்சே பிரபுனு நாம் லைனே குவாமா நாக்கி தியோ நே வாப்ரோ. இந்தாருங்கள், இதில் கங்கா ஜலம் உள்ளது. கடவுளின் பெயரை சொல்லி கிணற்றில் ஊற்றிவிட்டு நீரை உபயோகியுங்கள். பிரான்ஜிவன்லால் மிகவும் பவ்யமாக தலையை ஆட்டி கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு நகர்ந்தார். அவரை தொடர்ந்து எல்லோரும் கிணற்றடிக்கு சென்றனர். சிறிது நேரத்தில் எல்லோர் வீட்டு பானைகளிலும் கிணற்று நீர் நிரம்பி விழிந்தது. கட்டிடத்தில் அமைதி கலைந்து இயக்கம் துவங்கியது. பாட்டி அமைதியாக ஜன் கல்யாணியில் லயிக்கத் துவங்கினாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.